வெளிச்சம் அறக்கட்டளைய வந்து நாங்க தொடங்குனதுக்கு என்னோட ஸ்டாண்டா நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரையுமே என்னால மாத்திட முடியாது. சரி. எல்லாருக்குமே எல்லாமே என்னால செஞ்சிடவும் முடியாது. ஏன்னா, எனக்கு இப்போ கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஃபண்டும் வரல. ஆ பெரிய பணக்காரங்களோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடையாது. யார்கிட்டயோ ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கோ, ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு. என்னால முடிஞ்சது, வெற்றிகரமா செய்யக்கூடியது என்னன்னா, என்ன போல் பாதிச்சு இப்போ நான் ஒரு ஊர்லேருந்து இந்த தலைவிய நம்பி வந்துட்டேன். என் ஃபேமிலிலாம் விட்டு இங்க வந்துட்டேன். இவங்க பண்றது எனக்கு பிடிக்கல. இவங்களோட கூட சேர்ந்து என்னால வாழ முடியல. அடுத்து நான் எங்க போணும்னு தெரியாம நிரபராதியா நிக்கிறேன். அப்ப இவங்களோட ஒன்றியே இருக்க முடியல. வேற எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. சரி நம்ம தனியா ஒரு வீடு எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ரூ. 10 சம்பாரிக்கலான்னு பார்த்தாலும் இவங்க விட மாட்டாங்க. ஆதரவு இல்லாம நிக்கிறவங்க நிக்கிறவங்க உங்ககிட்ட வரலாம். அந்த மாரி இருக்கிற அவ்வளதான். திருநங்கைய இல்ல நீங்க ஷார்ட்டா சொல்றீங்க. நான் அத கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு நெனச்சு சொல்றேன். அந்த மாரி திருநங்கைகள் எங்க அறக்கட்டளைய நாடி வரலாம். அவங்களுக்கு என்ன நாங்க உதவி செய்யணுமோ செய்வோம். அதாவது ஒரு நபருக்கு வந்து ஒரு திருநங்கைக்கு மாசம் ஒரு 10லருந்து 15,000 சம்பளம் இருந்தால் போதுமானது. போதும். ஒரு ரூ. 5,000 வாடகை கட்டுனாங்களா, ஒரு ரூ. 5,000 சாப்பாடு செலவுக்கு பார்த்தாங்க, ஒரு ரூ. 5,000 சேவிங்ஸ் வைக்கலாம். ரூ. 5,000 வைக்கலாம், ஒரு ரூ. 1,000 எடுத்து மாசம் மாசம் வைக்கலாம். ஒரு ஆம்பள பொம்பளைலாம் அப்படி தானம்மா வாழ்றாங்க. ஒரு கொளுத்து வேலை செய்றவங்க, ஒரு சித்தாள் வேலை செய்றவங்க இப்படி தானே அது போல வாழ்ந்துட்டு போலாம். கௌரவமா இருக்கும். தன்னம்பிக்கையோட கௌரவமா இருக்கும். யாருக்கும் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த நாயக்கி சிஸ்டம்ல அந்த ரூ. 15,000 கூட சம்பளம் இல்ல. நாங்க வந்து ஒரு மிஷன் தான். காலையில போய் ரோட்ல கடை அடிக்கணும். மிஷன் போல சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்து குடுக்கணும். நைட்டு போய் செக்ஸ் ஒர்க் பண்ணணும். எடுத்துன்னு வந்து மொத்தமா குடுக்கணும். அப்ப நாங்க சம்பாரிக்கிறதெல்லாம் உங்களாண்ட குடுத்துட்டோம். மாசம் பொறந்தா எங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் என்ன வரும்? ஒண்ணுமே கிடையாது. 3 வேள சாப்பாடு, கட்டிக்க துணி அவ்வளோதான். இருக்க இடம். அப்ப எங்களுக்குன்னு சேவிங்ஸ்ன்னு அங்க எங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? ஆனா பேரு நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம். ஒரு நாளைக்கு 5,000, 10,000லாம் சம்பாரிக்கிறோம். அதுல ஒரு 10 பைசா கூட எங்களுக்குன்னு கிடையாது. இப்போ உனக்குன்னு மாசம் ஒரு 15,000ன்னும்போது நீங்க அத விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்களா? அதுவும் கௌரவமா. போய் ஒரு ஒரு கடை கடையா போய் நிக்கணும், கையேந்தணும் அவசியமே இல்லையே! வாழலாம் இல்லீங்களா? அததான் இப்ப நாங்க பண்றோம். அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா வேலை வாய்ப்பு, சுயதொழில், வேலைய அமைச்சு காய்கறி குடுத்துடுறீங்க. அமைச்சு குடுக்குறோம். இப்போ ஒரு 2, 3 பேருக்கு ம். பண்ணி குடுத்துருக்குறோம். 4 மாசம் தானே ஆகுது. 4 வருஷம் ஆகட்டும். சாதிச்சு காட்டுவோம்.